ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு மிக்சட் பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஷெல்ஃபை பார்த்திங்கன்னா நான் ட்ரேஸ் வச்சு அதில் மளிகை சாமான் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்காது. ஸோ நான் எப்பயுமே என்னோடய கிச்சனில் மட்டும் ஒவ்வொரு இடமும் அடிக்கடி எல்லா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சு அடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரே வச்சு யூஸ் பண்ணோன்னாலே ஸ்பேஸ் ரொம்ப நிறைய எடுத்துக்கும். நம்மளால் நிறையா அடுக்க முடியாது. இப்போது ஒரு ட்ரே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது ஸ்பேஸ் அடைக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி யாராவது ட்ரே வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க நிறையா ஸ்பேஸாக அதை ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால் மளிகை சாமான் மட்டும் இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணாதீங்க. அதை விட எடுத்துகிட்டு வெளியே இந்த மாதிரி தனியாகவே நம்ம அடுக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸாக இருக்குது. இதில் 2 பாக்ஸ் ஒரு ட்ரேலையும் 4 பாக்ஸ் ஒரு ட்ரேலையும் தான் வைக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு ஓரமாக நம்ம அடுக்கிறோம். ரொம்பவே ஸ்பேஸ் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கம்மி பண்ணுறோமோ அவ்வளோவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சனில் தான் நம்ம அதிகபட்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற நேரத்தை ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 ட்ரே வச்சு நான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்ததை இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஓரமாக அழகாக அடுக்கிட்டேன். கொஞ்சம் தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ பேலன்ஸ் ட்ரேயில் வச்சுருந்தது ஒரு 2 ட்ரே மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அது ஓப்பன் பண்ணதெல்லாம் நம்ம அந்த டேக் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றில் ஓப்பன் பண்ணாத மில்லட் மிக்ஸ் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் இப்படி தான் அடுக்கி வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 இது ஹேங்கிங் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இதனோடய லிங்க் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இது ஒரு ஒயிட் கலரில் அழகாக கொஞ்சம் அகலமான ஒரு ஆர்கனைசர். இது மல்டி பர்பஸ் தான். நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு பாத்ரூம் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிங்க்குக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, க்ளீனிங் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிச்சனில் நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பக்கத்துலேயே ரைட் சைடில் நம்மளுக்கு வாட்டமாக இருக்கிறதுக்காக இதை இந்த ஹேங்கிங் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வச்சு ஒட்டிட்டு ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணேன். இப்போ அதில் லைட் வெயிட்டாக இருக்கிற சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள், இது கரம் மசாலா, இந்த 3 டப்பாவும் ஒரே மாடல். ஸோ இந்த 3 கண்டெய்னரையும் அங்கே வச்சுட்டு அது கூடவே மிளகு பொடி வச்சுருக்கேன். ஏன்னா இது பெருங்காயத்தூள். ஸோ இது மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கே வெயிட் தாங்காது. ஏன்னா ஒரு சில ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நிற்கிது, எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்குது. ஒரு சில ஸ்டாண்டு வெயிட் தாங்க மாட்டேங்குது. அதனால் செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு லைட் வெயிட்டான இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன். நம்மளுக்கு வலது பக்கம் வாட்டமாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே 3 டயர் ரேக்கு, அப்புறம் 2 டயர் ரேக், இது ரெண்டுமே ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். எனக்கு எப்பயுமே மாற்றி மாற்றி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பார்ப்பேன். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்து செட் பண்ணி வச்சுப்பேன். இந்த 3 டயர் ரேக்கில் கீழே பார்த்திங்கன்னா நம்ம காஃபி, டீ, சுகர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணுறது, அப்புறம் மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள் எப்பயுமே நமக்கு தினசரி சமையலில் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இது கட்டி பெருங்காயம், அதுக்கு பின்னாடி குட்டி குட்டி டப்பா ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த 3 டயர் ரேக்கில் கீழே இருக்க ஃபஸ்ட்டு லேயரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நான் எடுத்தது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே என்னெல்லாம் இருக்க பாருங்கள். டீ, காஃபி, சுகர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, பெருங்காயத்தூள் எல்லாமே இந்த ஃப்ளோர்லேயே வச்சுட்டேன். இது நெய் காலி ஆகிடுச்சு, எடுத்து போடணும்.
ஸோ அதுக்கு மேலே வந்து துவரம்பருப்பு, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், இந்த மாதிரி இந்த டப்பாலாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அதுக்கு பின்னாடி வந்து குழம்பு மிளகாத்தூள் பாக்ஸு, இந்த வடகம் அதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பின் சைடு வச்சுருப்பேன், மற்றதெல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். இது வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, உடச்ச கடலை இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்குன்றதை நம்ம அப்பப்போ செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சோன்னா நம்மளுக்கு எது வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு எது வாட்டப்படுதோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சமைச்ச பாத்திரம் அது இதுன்னு எல்லாமே இங்கே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தோம். இது வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்போட ரைட் சைட் கார்னர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ட்ரே, இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வச்சு அதில் வந்து ஆயில் கேனெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெய் பாட்டிலேருந்து ரீஃபண்ட் ஆயில், பாம் ஆயில், நல்லெண்ணெய் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற எல்லா எண்ணெய் பாட்டில்ஸும் அதில் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பேப்பர் வந்து அடியில் போட்டு அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். அதனால் ஒழுகுனா கூட நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இதை மாதிரி வைக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நான் யூஸ் பண்ணதில் இது ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. என்னென்னா கத்தி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாகவே இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அதையும் எடுத்துகிட்டு வேறு மாடலேஷனில் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன். ஆனால் நம்ம ஆயில் ட்ரே வந்து ஒரே ஒரு ட்ரே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறச்ச ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த ஆர்கனைசேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் ஏன் வந்து அந்த கீழே இருக்க ஃப்ளோரில் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் அப்படின்னா, இது இந்த மாதிரி ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து பிச்சுட்டு கீழே விழுந்துடுச்சு வெயிட்டு தாங்காமல். நானும் 2 இடத்துல மாற்றி மாற்றி ஒட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த 2way ஸ்டிக்கர்லாம் போட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போயும் அது வந்து வெயிட் தாங்கலை, இது பிச்சுக்குச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதில் இருந்த பாக்ஸ்லாம் வந்து அந்த 3 டயர் ரேக்லேயும் 2 டயர் ரேக்லேயும் மாற்றி வச்சுட்டேன். அதனால தான் அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ வரைக்குமே அதை வந்து ஒட்டலை, ரீஸ்டிக் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். அது எந்த இது ஒட்டினா வந்து ஒட்டுதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதன் பிறகு இப்போ வந்து நம்ம ஷெல்ஃப் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். தரை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இந்த சைடும் வந்து பெருசாக ஒன்றும் ஆர்கனைசேஷன்லாம் நான் பண்ணலை. ஏன்னா வந்து நான் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பண்ணணுன்ற ஐடியாவில் வந்து அப்படியே விட்டு வச்சுருக்கேன் எல்லாமே. நான் வந்து பண்ணுறச்சா ஃப்யூச்சர் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து அரிசி பருப்பு சாதம் சொல்லுவாங்க இல்லையா, சாம்பார் சாதம், அதுதான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மாங்காய் ஊறுகாய். இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளாக நம்ம எந்த காய்கறியும் போடாமல் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மழை டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம் மீஷோவில், ஷாப்ஸில் போட்டிருந்தேன். அந்த ஆர்டர் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்றதை வாங்க பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கர் ஐட்டம் தான். நம்ம வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறோம், மேக் ஓவர் பண்ணுறோம், டெக்கர் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் குட்டி குட்டியாக நம்ம வாங்கலாம். பட் ஆனால் இது என்ன அப்படின்னா இது ரொம்பவே ரேட்டு கம்மியாக போட்டிருந்தது. ஸோ அது உண்மையாலுமே வந்து அந்த ரேட்டுக்கான ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்களா இல்லை சும்மா வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரீம் கேப்சர் சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ காம்போவில் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 3 பீஸ். இது வெறும் 17 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க் உங்களுக்கு லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.